சீராப்புராணம். கதீஜா கனவு கண்ட படலம். பாடலின் பொருள்கள். அதுமட்டுமல்லாமல் பலாமரங்களில் முட்களையுடைய கனிகள் தேன்குடத்தை போன்று ஒரு பக்கம் பிரகாசிக்கின்றன. மாமரத்தினது கனிகள் அமுதத் துளிகளை தெறிக்கும் வண்ணம் ஒரு பக்கம் சிந்துகின்றன. வாழைமரங்கள் வளைந்த குலைகளை கொண்டு பொன்னானது கனிந்து பிரகாசிப்பதை போன்று ஒரு பக்கம் கனிகளை சிந்துகின்றன. குற்றமற்ற பொற்கலசங்கள் விரிந்து சிவந்த இரத்தினங்களை சிந்துவன போல் மாதுளைக் கனிகள் வெடித்து சிவந்த விதைகளை ஒருபக்கம் சிந்துகின்றன. அவ்வாறாக இவ்வுலகமும் எட்டு திசைகளும் புகழும் முகம்மது நபியவர்களின் சந்ததியில் தோன்றியவரும் வள்ளலுமாகிய அபுல் காசிம் மரைக்காயர் ஆவார். மேகத்தை போன்ற அவருடைய கரங்களினால் பொருள் பெற்றோர்களின் மனம் குளிர்ச்சியடைவதை போன்று நிறைய மரக்கிளைகளையுடைய அந்தச் சோலையானது குளிர்ச்சியடைந்து பிரகாசித்தது. இப்பூமியில் எவ்விடத்தும் இல்லாத பெரிய வளங்கள் அச்சோலையில் அதிகரித்து நாலாபக்கங்களிலும் நீண்ட அலைகளையுடைய தடாகங்கள் விளங்கும் வண்ணம் கணக்கற்ற செல்வமானது தங்கியிருந்தது. அவ்விதமிருந்த நீர்த்துறைகளில் முத்துக்களை அள்ளித்தரும் அலைகளையுடைய குளங்கள் 4 எல்லைகளிலும் வளைந்த அந்தச் சோலையில் இருந்தன. அறிவுக்கறிவாகியும் அரசுக்கரசாக அழகுக்கழகாகியும் சிறப்பு மிகுந்த உடம்பில் கஸ்தூரி நறுமணம் கமழப்பெற்ற முகம்மது நபியும் மக்கா மாநகரத்தைச் சேர்ந்த வியாபாரிகளும் அச்சோலைக்கு வந்து பூரணப்பட்ட பலவித செல்வங்களையும் பார்த்து மனமகிழ்ச்சியடைந்து ஒழுங்காக மணிகளைக் கோர்த்துக் கட்டியுள் தாங்களேறியிருக்கும் குதிரைகளை விட்டு கீழே இறங்கி அவ்விடத்தில் தங்கினர்.